சரி, ஓகேங்க. நான் ஆபீஸ் ஸ்டாஃப் யாரையாவது விட்டு பேச சொல்லிடுறேன். இல்ல வேணாம் ரஞ்சிதா, அதெல்லாம் சரியா வருமானு தெரியல. நீ அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. அப்புறம் தேவையில்லாம அவர்கிட்ட எதுவும் பேசிக்க வேண்டாம். சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வந்துரு, சரியா? சரி, நான் வரேன். பார்த்து பத்திரமா வந்துரு. கார்டு இந்தாங்க, அந்த பில்ல பே பண்ணிக்கோங்க. மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பில்ல பே பண்ணிட்டோம். ஓகே மேடம், வெளியே வெயிட் பண்ணுங்க. டெஸ்ட் முடிஞ்சதோ வார்டுக்கு கொண்டு வந்துரும், அங்க வந்து பாருங்க. ரிப்போர்ட் கொடுங்க. சரி. சார் சொல்லுங்க சார். அமைதியா இரு, கூப்பிட்டோனே வா, பில் எடுத்துட்டு வா போ. சரிங்க சார். மச்சான், குடிச்சது போதும்டா, கிளம்பலாம்டா. ஐயா என்னடா அது, கோமதி கிட்ட 4 மிஸ்டு கால் வந்திருக்கு. டேய், ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கு போதா, கால் பண்ணி பேசு. ஹலோ ஹலோ கோமதி, நான் ரஞ்சிதா பேசுறேன். ரஞ்சிதாவா? அவ போன் இப்படி உங்க கையில வந்துச்சு, நீ எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, அக்கா தான் ரோட்ல நடந்து வரும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா. அந்த வழியில போனவங்க தான் அவளை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருக்காங்க. அதை சொல்லதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க போனே எடுக்கல. அக்கா போன்ல இருக்கிற நம்பரை பார்த்துட்டு தான் எனக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. ஒரு அவசரத்துக்கு கூட உங்களை பிடிக்க முடியலன்னா போன் இருக்கிறது கூட வேஸ்ட் தான். நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன், அதான் போனை மியூட்ல போட்டிருந்தேன். கோமதிக்கு என்னாச்சு? அவ எப்படி இருக்கப்போ? பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. தேங்க் காட், நான் ரொம்ப பயந்துட்டேன் ரஞ்சிதா. டாக்டர் என்ன சொன்னாரு? அக்கா மயக்கத்துக்கு காரணம் என்னன்னு தெரியலையா, அதனால பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. பிளட் டெஸ்டா? இல்ல, ஹாஸ்பிட்டல் போனா சும்மா பணத்தை போடுறதுக்காக அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. நம்ம தேவையில்லாத டெஸ்ட்லாம் எடுக்க வேணாம். அவங்க ஒன்றும் தேவையில்லாத டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லலையே. அக்காக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கதான் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்டுக்காக பிளட் சாம்பிளையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ரிசல்ட் வந்துச்சா? இன்னும் இல்ல. நீங்க போன்லயே விசாரிச்சுட்டு விட்டுருவீங்களா, இல்ல இங்க வர மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா? நீ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்க ரஞ்சிதா? எந்த ஹாஸ்பிட்டல்? விடி ஹாஸ்பிட்டல். சரி சரி, நான் வந்துடுறேன். டேய், போச்சுடா, எல்லாம் போச்சுடா. நான் வசமா மாட்டிக்க போறேன்டா. டேய், சிஸ்டருக்கு என்னடா ஆச்சு? நீ ஏன்டா ரொம்ப புலம்பிட்டு இருக்க? டேய், கோமதி ரோட்ல மயக்க போட்டு விட்டாடா. அந்த தகவல் தெரிஞ்சு ரஞ்சிதா ஹாஸ்பிட்டல் போயிருக்காடா. டேய், கோமதிக்கு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்களாடா. டேய், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வழக்கமா செய்யறதானே, இதுலடா பிரச்சனை உனக்கு? டேய், முட்டாள். நான் அவளுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்கேன்டா. அது அவளுக்கு தெரிஞ்சிடாதா பிளட் டெஸ்ட்ல? அது தெரிஞ்ச ரஞ்சிதா நான் சும்மா விடுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதுன்னு காத்துட்டு இருக்கா. இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது என்ன காலி பண்றாடா. ஐயோ, என் டைம் ரொம்ப மோசமா இருக்குடா. அதான் திரும்ப அவகிட்டயே மாட்டிக்கிறேன். இப்ப நான் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வரதுக்குள்ள நாங்க போய் ஆகணும்டா.